வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கழுவி எடுத்து வந்துட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடுசாகவும் கட் பண்ணிடாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வெறும் பாத்திரத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை பிசுபிசுப்பு தன்மை போகணுங்கிறதுக்காக நம்ம வெண்டைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும். இப்போ வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா. அதே மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் மீடியமாக தான் வெண்டைக்காய் சேர்ப்பேன். கூட்டுக்கு தான் நிறையா சேர்ப்பேன். கூட்டுன்னா நம்ம எப்பயும் போல் நான் கூட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா இதாகிடுச்சு. இதை ஒரு தனி தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுல செய்யக்கூடாது. அதனால் நம்ம இந்த பாத்திரத்தை கழுவிட்டு திரும்ப குழம்பு செஞ்சிடலாம். இப்போது அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்தாச்சு. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு புளிக்குழம்புக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம புளிக்குழம்புக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதுலேயே கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா காஞ்சி வச்சு அதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நார்மலாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலாக வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜார்லேருந்து சேர்க்குறேன். உங்களுக்கு அளவு வேணுன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுலேயே பொடுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதனால் அது ஊறிட்டுருக்கு. அதனால் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி மட்டும் கூட ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக புளிப்பு வேணுங்கிறதுக்காக. இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிருக்கு. இதுலேயே நம்ம வதக்கி வச்சு வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து இப்போ வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். நான் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதோட மிளகு சேர்த்து அரைப்பேன். அதனால் மிளகும் போடுவோம். இது மிளகாத்தூளும் போடுறதுனால நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கிறதுனால கம்மி பண்ணிடுங்க, இல்லை மிளகு கம்மி பண்ணதுனால கம்மி பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது மிளகாத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் புளிக்கரைச்சல் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புல ஒரு கொதி வரட்டும். கொதி வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு இப்போ நாங்கள் வாங்க பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தேங்காய், மிளகு எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா அதே அளவில் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும்.
பார்த்திங்கன்னா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம கொதி வந்துச்சுல இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் அவ்வளோ நல்ல வாசனையாக இருந்துச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இப்போது பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் குழம்பு இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நம்ம பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து தேங்காயில் வந்து மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலெல்லாம் அரைச்சி ஊற்றுனது, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.